இன்றைய வேத வசனம். டுடேஸ் பைபிள் வேர்ஸ். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். You will know that your tent is secure. Job chapter 5 verse 24. இன்றைய பொன்மொழி. தலை முழுவதும் இறையியல் நிரம்பி இருக்கிற மனிதன் அல்ல, இருதயம் முழுவதும் இரக்கம் நிறைந்திருக்கும் மனிதனே தேவனது தேவை. பிரியமானவர்களே, தேவன் நமது வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் தமது பூரணமான சமாதானத்தினால் நிரப்பி நம்முடைய எல்லைகளில் அவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு மாபெரும் சமாதானத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகம் ஒருபோதும் உங்களுக்கு கொடுக்க முடியாத, இந்த உலகம் ஒருபோதும் உங்களை விட்டு எடுக்க முடியாத தமது சமாதானத்தையே நமக்காக அவர் வைத்துவிட்டு போகிறேன் என்று நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனபடினால் இன்றைய நாளிலும் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் நீங்கள் பணிபுரிகிற இடங்களிலும் உங்களது ஊழியங்களிலும் ஒருவேளை சமாதான குறைவு ஏற்பட்டிருக்குமானால் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தால் அறிந்து கொள்ள முடியாத, நம்முடைய உணர்வாலும் நம்முடைய சிந்தையாலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஆச்சரியமான சமாதானத்தினால் நமது உள்ளங்களை அவர் நிரப்புவார். பிறகு நமது இல்லங்களையும் அப்படிப்பட்ட சமாதானத்தினால் நிரப்பி நம்முடைய எல்லைகளில் அவர் உச்சிதமான கோதுமையினால் நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். ஆனபடினால் அவர் நமக்கு வைத்திருக்கிற சமாதானம் மிகவும் பெரியது. கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்வோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் சமாதான குறைவினால் ஒருவேளை இருப்பார்களானால் உம்முடைய சமாதானத்தினாலே தேவன் அவர்களை நிரப்புவீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். தொடர்ந்து பயணங்களிலெல்லாம் உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இரும். சகல தேவைகளையும் தேவன் சந்தியும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பின்பு இந்த காணொளியை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.